ஒரு சின்ன பையன் தன்னோட தாத்தா கூட உட்காந்து வீட்டு வாசல்ல பேசிக்கிட்டு இருந்தான். பேசிட்டே இருக்கும்போது தாத்தா கிட்ட, "தாத்தா எனக்கு ஒரு சந்தேகம். கடவுள பத்தின ஒரு சந்தேகம்" அப்படின்னு கேட்டான். தாத்தாவும், "என்னப்பா சந்தேகம்?" அப்படின்னு கேட்டாரு. "கடவுள் யாரு வேண்டுனாலும் அவங்க கேட்கிறத குடுத்துருவாரா? நல்லவங்க கேட்டாலும் குடுப்பாரா? கெட்டவங்க கேட்டாலும் குடுப்பாரா?" அப்படின்னு கேட்டான். "ஆமா குடுத்துருவாரு. கடவுள் தன்ன நம்பி வர்றவங்களுக்கு கண்டிப்பா செய்வார்" அப்படின்னு சொன்னான். அப்போ கெட்டவங்களுக்கு அவங்க கேட்கறத குடுத்துட்டா, கெட்டது தானே தாத்தா நடக்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு தாத்தா, அவங்கவங்க கேட்கறது தான் கிடைக்கும். ஆனா, அதுக்கான நல்ல பலனும், கெட்ட பலனும் அது அவங்கவங்க எண்ணப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனா, அந்த சிறுவனுக்கு புரியல. "புரியல தாத்தா, விளக்கமா சொல்லுங்க" அப்படின்னு சொன்னான். தாத்தா சிறுவனுக்கு மகாபாரதத்துல நடந்த ஒரு நிகழ்வ சொல்ல ஆரம்பிச்சாரு. பாரத போருக்கு முன்னாடி கிருஷ்ணரோட உதவிய கேட்டு அர்ஜுனனும், துரியோதனனும் துவாரகைக்கு போறாங்க. கிருஷ்ணர் அப்போ உறங்கிக்கிட்டு இருந்தாரு. அர்ஜுனன் கிருஷ்ணரோட பாதத்த தொட்டு வணங்கி, அவன் பாதத்தின் அருகிலேயே நின்னுட்டு இருந்தான் அர்ஜுனன். துரியோதனன் கிருஷ்ணரோட தலைமாட்டு அருகே உட்கார்ந்துகிட்டு இருந்தான். கிருஷ்ணர் கண் விழிச்சு பார்த்தார். முதல்ல அவர் பார்த்தது அர்ஜுனன. 2 பேருகிட்டயும் வந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. உதவின்னு வந்த 2 பேருக்குமே உதவி செய்யறது என்னோட கடமை. அதனால என்னோட உதவியை 2 பாகமா பிரிக்கிறேன். ஒருவருக்கு என்னோட படைப்பலம் அத்தனையும் கொடுக்கிறேன். இன்னொருக்கு நான் மட்டுமே இருப்பேன். ஆனா நான் போர்க்களத்துல ஆயுதமும் எடுக்க மாட்டேன். யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல அர்ஜுனன் கேட்கட்டும். ஏன்னா, உன்னை விட இளையவன் அர்ஜுனன் தான். அதனால அர்ஜுனன் முதல்ல கேட்கட்டும் அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணர். அர்ஜுனன், "நீ மட்டுமே போதும் பரந்தாமா எனக்கு" அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர தனக்கு வேணும்னு கேட்டு எடுத்துக்கிட்டாரு அர்ஜுனன். துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணர் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணரோட சக்தி வாய்ந்த படை முழுக்குமே நமக்கு இருக்கே அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்தான் துரியோதனன். போர்ல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்து அந்த போரையே வழிநடத்தி பாண்டவர்கள் பக்கம் வெற்றி அடைய செய்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 2 பேரும் அவங்கவங்க கேட்ட வரத்த தான் கொடுத்தார். ஆனா நியாயத்தின் பக்கம் அவரே நின்று அவங்கள வெற்றி கொள்ளவும் செய்தார் அப்படின்னு சொன்னாரு தாத்தா. இப்போ அந்த சிறுவனுக்கு புரிஞ்சுது. நியாயம் எப்படி ஜெயிக்கும்னு.